டேய் மச்சான், இனிமே நான் சாய் பல்லவி ஃபேனே கிடையாதுடா. டேய் ஏன்டா என்னடா ஆச்சு? வால்பேப்பர்லாம் வச்சிருந்தியடா? உனக்கு விஷயமே தெரியாதா? ஒரு ரீசெண்டா ஒரு பிக்சர் பாத்தியா இல்லையா? பிக்னி போட்டோ போட்டு அவங்க போட்டிருக்காங்கடா. ஆமா பார்த்தேன். அதுல என்னடா இருக்கு? அதுல என்ன இருக்கா? டேய் அவங்களை இவ்வளவு நான் ஒரு 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 தெய்வமா நினைச்சிட்டு இருந்தேன்டா. என்னடா அவங்க ஒரு கலாச்சாரம் காவல்டா. அவங்க என்ன அவங்க எப்படி ஒரு பிக்னி போட்டோ போட்டு அந்த மாதிரி ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணலாம்? எனக்கு அதை பார்த்த உடனே ஐயோ இது வரைக்கும் இவங்க தான் எல்லாமே நம்மளோட ட்ரீம் கேர்ள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன்டா. இப்படி அது மட்டும் இல்லாம இந்த சீதை கெட்டப்புலாம் இனிமே அவங்கள ஒர்த்தே இல்லடா. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எப்படா சீதைக்கு அந்த ரோலுக்கு செட் ஆவாங்க? ஐயோ இவங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் மாமனா. எனக்கு புரியலடா. ஐயோ ஏண்டா, நான் ஊர்ல யாரோ எப்படிதான் பிரச்சனை இல்லடா, நீயும் இப்படி இருக்கியே, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு நிஜமாவே புரியல. ஒரு கேள்வி கேட்கறேன். சீதை அந்த கெட்டப்புக்கு சாய் பல்லவி ஒர்த்தா இல்லையான்னு பேசிட்டு இருக்கீங்களே, ரன்பீர் கபூர் ஒர்த்தாடா? நீ சொல்ற ரன்பீர் கபூர் ஒர்த்தா? நீங்க இவங்க ஏண்டா அந்த கேரக்டர்ல தாண்டா இவங்க பண்ண போறாங்க. இவங்க சீதையே கிடையாது, ஓகேவா? அதை ஒன்று புரிஞ்சுக்கோ. இன்னொன்னு இவங்கள ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே, இந்த கேரக்டருக்கு அவங்க செட்டே ஆக மாட்டாங்க. ரன்பீர் கபூர் அந்த கேரக்டர் செட் ஆவாங்களா? ஏண்டா 5-10 பொண்ணுங்கிட்ட டேட் பண்ணிருக்கான். அவனை கூட்டு போயிட்டு ராமன் கெட்டப்ல போட்டிருக்காங்க. ராமன் அந்த மாதிரி 10 டேட் பண்ணாங்களா? சொல்லு. இன்னும் எனக்கு புரியவே இல்லை. பீச்சுக்கு அவங்க எப்படி சாரி கட்டிட்டு போயிட்டு டைவ் அடிப்பாங்களா, குளிப்பாங்களா? எனக்கு நிஜமாவே புரியல. பீச்சுக்கு வேற எந்த கெட்டப்ல தான் போவாங்க? இன்னொன்னு அவங்க என்னைக்காச்சும் என்ன நீங்க ரோல் மாடலா வச்சுக்கோங்க, நான் இந்த மாதிரி தான் நடிப்பேன், நான் இனிமே இந்த மாதிரி வல்கரான ட்ரெஸ்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல அவங்க இது எனக்கு புரியலடா. அவங்க பர்சனலா அவங்களோட சிஸ்டரோட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, பீச்சில் குளிச்சிருக்காங்க. பீச்சில் வேற எந்த ட்ரெஸ் போட்டுட்டா குளிக்கிறது? என்ன போர்வை சுத்திட்டு போய் டைவ் அடிக்க சொல்லவா? அப்ப சந்தோஷமா இருப்பீங்களா? என்னடா என்னடா நீ இப்படி என்னடா இப்படி இருக்க? டேய் மச்சான், அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நான் அவங்கள ஒரு மாதிரி நான் பார்த்துட்டேன். இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. உனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னா உனக்கு தான் பிரச்சனை. அதை நீ தான் சரி பண்ணணும், சரியா? அதுக்கு அவங்க மேல பழி போடக்கூடாது. எனக்கு ஒரு நிஜமா புரியல. ஒரு ஹீரோயினா இருந்தாலும் அடிக்கிறீங்க, இந்த கோயம்புத்தூர்ல இந்த பூ மார்க்கெட்ல ஒரு பிரச்சனை, அதுவும் அடிக்கிறீங்க. பொண்ணுனாலே அடிப்பீங்களா? எனக்கு நிஜமா புரியல. ஏன்டா இப்படி இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ட்ரெஸ் விஷயம் எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கு ஒரு கேரக்டர் அசாசினேஷனே பண்ணிட்டு இருக்கீங்க. ஹாரஸ்மெண்ட் அதுக்கு பேரெல்லாம். ஏன்டா வல்கரா கமெண்ட்ல அப்படி பேசுறீங்களேடா? நீயும் அதுல ஒரு ஆளாடா? டேய் மச்சான், நீ இப்பெல்லாம் என்ன ஒரு மாதிரி நீ முத்திர கூட்டாத. நானும் அப்படி இல்லை. நான் பாரு, இனிமே பாரு. நான் நல்லடா, நான் அப்படிலாம் இல்லடா. என்ன நீ என்ன இப்படி பேசுடா? இல்லை மச்சான், நான் அப்படிலாம் இல்லை. நான் நல்ல பையன், இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன், சரியா? ப்ராமிஸ். சூப்பர்ரா. ஒன்ன மாதிரி எல்லாரும் டக்குன்னு முடிவு எடுத்துட்டா நாட்டில் பல பிரச்சனை தீர்ந்துடும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.